விஷ்ணு பிரமா கணக்கு போட்டாச்சுரா. அரசியல்வாதி காதால கட்டுக்கோ, சரியா? கவர்மெண்ட் வேலைக்கிறவன் காதால கட்டுக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடி வழக்கு ஓடுற கணக்குலையும் கட்டுக்கோ. சாப்பாட்டு உணவில் நோய் விட்டுட்டாரு, அவ்வளோதான் விட்டுட்டாரு. இப்போ எல்லா பிரச்சனையும் வரும். தண்ணி மினரல் வாட்டர் குடிக்கல, அதுலேயும் நோயை விட்டுட்டாரு. முடிக்க நிமித்தம் பரவும். ஏன்னா உள்ள பூரா எல்லாத்தையும் கொடுத்த பதவி பூரா உள்ளே பிடிக்கி உட்கார வச்சிட்டாரு கடவுள். இப்போ இவர் இப்படியே பட்டனை தட்டுவார். இப்போ காற்று இப்போ அடிக்கும். காற்று அடிக்கையில் இந்த காற்று மூலியமாக போகும். என்ன போகும்? தண்ணி மினரல் வாட்டர் குடிக்கானா அதுக்கு ஒரு நோய். நல்லா ரைஸு பொடி அரிசியாக ஹோட்டல் கடையில் தயாரிக்கும், மில்லு தொழிற்சாலை தயாரிக்கும். தயாரிப்பு தான் ஹோட்டல் கடையில் தயாரித்து தான் விற்கும், புரியுதா? இது பூரா ஒவ்வொரு ஹோட்டல் கடையில் அங்கே நான் இப்படி சாப்பிட்டேன், மினரல் வாட்டர் குடித்தேன், நான் என் வீட்டில் செத்து போனா அப்படிங்கிற அவன் தெருக்குள்ளே கணக்கு எடுப்பான். எடுக்கையில் ஏன்னா எந்த ஹோட்டலோட சாப்பிட்டோம், அப்போ அந்த ஹோட்டல் கடைக்காரனுக்கு அடி கரு மடி பிடிச்சி எடுப்பான், பிச்சு எறிவான். இது கூத்தடிக்க உட்காந்துட்டான். டெல்லியில் தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் பூரா ஹோட்டல் கடைக்காரன் பூரா கூத்தடிக்க உட்காந்துருக்கான். பூரா கூத்தடித்து பூமியை பூரா பாழாக்கி கெட்டட மாளிகை பூரா போட்டு விவசாயத்தில் பூரா நஞ்சை விஞ்சை பூரா ஹோட்டல் கடை பூரா பெரிய பெரிய ஹோட்டல் கடையாக கட்டி வா ஓடியா ஓடியா, 4 வீலர் வாரியா, 2 வீலரில் வாரியா, பஸ்ஸு விமானத்தில் வாரியா, ஓடியா அப்படி இறங்கு. நல்லா நடிகர் நாங்களாம் நடிகர் அரசியல்வாதி பூரா நாங்கள் ஜம்முன்னு வாரோம் இறங்குதோம். ஹோட்டலில் மல்லாக்க கடந்து 10 பெண்களை மேய்ச்சிட்டு நாங்கள் காகித பேப்பர் கெட்டுக்கட்டாக வச்சுருக்கோம். சீட்டு கட்டு விளையாட்டு மாதிரி விளையாண்டு நச்சு போகிறான். அப்போ இவனுக்கு என்ன தண்டனை? தக்க தண்டனை போட்டார். சாப்பாட்டு உணவு தண்ணி மினரல் வாட்டர் குடிக்கிறதும் சாப்பாடு தயாரிக்கான்ல மில்லு தொழிற்சாலை தயாரித்து பேக்கிங் பண்ணி அனுப்புதானா அன்றைக்கி போட்டார். இந்த காற்று மூலியமாக போய்கிட்டே இருக்கும். இல்லை கைலாசத்துலேருந்து என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ஏடு ஓலைச்சூடு கணக்கு எடுப்பார். கணக்கு எடுத்தவொடனே என்னென்ன கணக்கில் சேட்டை பண்ணுதான் மானிடப்ப, எனக்கு முன்னாடி சேட்டை பண்ணுதான், பின்னாடி சேட்டை பண்ணுதான், முன்னாடி கிழக்க 4 திசையிலும் சேட்டை பண்ணுதான் மானிடப்ப. இந்த மானிடப்பையில் வச்சு என்னென்ன தயாரிக்கிற இதிலே வச்சு எல்லா இடத்துல விட்டு அப்படியே அடித்து கடிக்க குதிரை விடுவார். அதான் சிட்டி கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுகளில் எவனா செத்து போவான். அவன் வீட்டில் சொல்லிடுவான், நான் ஹோட்டலுகளில் தண்ணி குடித்தேன், சாப்பாடு சாப்பிட்டேன், எனக்கு வயிறுலாம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லுவான். அப்போ எந்த ஹோட்டல் கடை? அப்போ அவனை பிச்சு ஏறான்னு அந்த மாதிரி இப்போ விடுவார். அடுத்தாப்புல சாப்பாடு வீட்டுகளில் பொங்கி திங்கால நல்லா தட்டாமல் நாக்கில் படாமல் உள்ளே போதா தயாரித்து மிஷின்களை வச்சு தயாரித்து விற்கான், பேக்கிங் பண்ணி அனுப்புதான். இது தமிழ்நாடு தீ மாதிரி பிடிக்கும், அடுத்து டெல்லியில் பிடிக்கும், அடுத்தாப்புல ஊடாலப்பட்ட மாநிலம் பிடிக்கும், அடுத்தாப்புல இலங்கை, எல்லா வெளிநாடெல்லாம் பிடிக்கும். வெளிநாடெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணதான். அங்கேயே ஒரு பிடிக்கும். பிடிக்கையில் பூராமே வியாபாரங்கள் எல்லாம் பிடிங்கி விட்டுருவார். அப்படியே கோமணத்தை உருவி விட்டுருவார். அடுத்தாப்புல தான் இவனை தயாரிக்கிறவனை தூக்கி அடித்து எரிய விடுவார். ஏண்டா இல்லை கைலாசத்தில் உட்காந்துருக்காரு, நடக்கலைன்னு 2 கை காலை விரித்து போகிற. அப்போ ஆட்டா முடிக்க என்ன நடக்கும்? இப்போ எம்எல்ஏ எம்பி மந்திரி ஒவ்வொரு கோட்டாவில் இருக்கிறவங்க பூரா நடத்தி அவனை வச்சு நீ நடத்துத, இவனை வச்சு அவன் நடத்தான். இப்படியே பூமியை அழிச்சு வார. அப்போ வெதரில் ஷூட்டிங் பண்ணுவார். அதான் கணக்கு. முக்கால் சேர்த்து